மதுரையில் பெண்கள் விடுதி தீ விபத்து. 2 பெண்கள் பலியான நிலையில் விடுதி கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு. கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காததை ஏற்க முடியாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டம். கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. நாட்டின் எதிர்காலமான மாணவர்கள் மீது பிரதமர் மோடி அரசுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். அரசியல் தலைவர்கள் இரங்கல். கூலிப்புக்கு இந்தியாவில் ஏன் தடை விதிக்கக்கூடாது? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஊழல் லஞ்சம் வார்த்தை இல்லாமல் பாஜக ஆட்சி செய்கிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். குஜராத்தில் வேகமாக பரவும் மர்ம காய்ச்சல். 8 நாட்களில் 15 பேர் உயிரிழப்பு. பாராலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய அணியினர். பிரதமர் மோடி கலந்துரையாடல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். ஐநா ஊழியர்கள் உட்பட 34 பேர் உயிரிழப்பு. தமிழகம் புதுவையில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தோனிதான் சிறந்த கேப்டன். மொயின் அலி புகழாரம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.